ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 86,669 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31.76% இருந்துட்டுருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஸோ நான் எப்பயும் போல் சொல்கிறது தான், 31.76% அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காப்புல நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். என்ன ஒன்றே ஒன்று அவருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும், இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அமைதியாக இருந்தீங்கன்னாவே மேபி டைட்டிலை வின் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அது இருக்குது. அதை விட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் இவர் வாயை விட்டு நிறைய இடங்களில் மாட்டிக்கிறாரு. நேத்தி கூட சில ஆக்ஷன்ஸ் அண்ட் வாய்ஸை விட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அமைதியாக இருந்தாலே போதுமானது. 2வது பொசிஷனில் யாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரநாதன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,883 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.28% இருந்துட்டுருக்காரு சபரநாதன் அவர்கள். ஸோ இவருக்கு வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ வாக்குகள் இதுக்கு முன்னாடி வாங்கினது கிடையாது, பட் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காப்புல. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,449 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.92% இருந்துட்டுருக்காரு கமருதீன். ஸோ கமருதீனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாப்புல. அண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் இருக்குது, சில இடங்களில் வந்து இல்லாமல் போயிடுது. பட் இருந்தாலும் 3வது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,031 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.3% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் இந்த கேமை எங்கேயோ தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வீக் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டத்தை ஆடினாங்க அப்படின்னா, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ மக்கள் வந்து சூப்பராக கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 19,435 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.12% இருந்துகிட்ருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வலம் வந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கருத்துக்களை அவ்வளோ சூப்பராக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, கருத்தா அது எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரியலாகவே சொல்கிறேன், செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. வியானாவெல்லாம் டாப் 5க்குள்ளே வர்ற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இப்போ அப்படி கிடையாது. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,247 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.05% இருந்துகிட்ருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இன்னும் பெருசாக வந்து இல்லை. இந்த வாரமாவது இவனை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பிரசன்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் இவரை தூக்கி வெளியே போட்டால் நல்லாயிருக்கும். 7வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்துருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,144 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.55% இருந்திருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து லக்கி சார்ம் ஆஃப் தி குவீன், இல்லைனா லக்கி சார்ம் ஆஃப் தி பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இவங்க எவிக்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா ஓட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் யோசிக்கும் போதும், இல்லை ரம்யா ஜோவெல்லாம் நாங்கள் வெளியே அனுப்பவே மாட்டோம், இவங்கள விட மொக்கையான கண்டஸ்டண்ட்டுங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கி நாங்கள் வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. ரம்யா ஜோவுக்கே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம சாண்ட்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அப்பா நான் 6வது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ரம்யா ஜோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான்லாம் 10வது வாரம் நான்லாம் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது, நான்லாம் 10 வாரம் வருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி வந்து வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எத்தனை பேரை வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக அரோரா அவர்கள் வந்து கேட்டிருப்பார்ல நம்மளுடைய கமருதீன், என்ன அப்படின்னா, உன்னால தான் நிறைய பேர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க, குறிப்பாக அந்த பிரவீன் ராஜ், அதுக்கப்புறம் வந்து
துஷார் இவங்கெல்லாம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ கிட்ட வந்து கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா ரம்யா ஜோவை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப குறைவான வாக்குகள் இருந்த போதும். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமருதீனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும், அண்ட் வினோத்தை பற்றியும் சொல்லி ஆகணும். ஸோ வினோத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வினோத் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோட தொடக்கத்திலே, அமைதியாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும், ஆனால் தேவையில்லாமல் சில வேலைகளை பார்த்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கேஸில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டுக்குள்ளே கையில் உள்ளே விட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து கொடுத்துருப்பாப்புல, நாக்கை ஒரு மாதிரி சொலட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆக்வர்டாக இருக்கோ இல்லையோ ஓகேவா, பட் நமக்கு வந்து ஒரு மேனஸ் இருக்குது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சுய அறிவாவது வந்து இருக்கணும்ல. ஸோ அதை விட்டுட்டு நம்ம எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இருக்கிறது மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். அண்டு ரொம்ப ஆட்டிடியூடும் வந்து காட்டக்கூடாது டுவர்ட்ஸ் பீப்புள்ஸ், ஓகேங்களா. எதுக்காக இது திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிரதீப் ஆண்டனி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து இருந்தார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா முடிவாயிடுச்சு, பிரதீப் ஆண்டனி தான் இந்த சீசனுடைய வின்னர் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஆனால் இடையில் ஒரு பயங்கரமான வார்த்தைகளை வந்து விட்டார், நிறைய கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார். மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். வரக்கூடிய டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடிட்டு 4 கவுண்டரை போட்டு ஒரு 5 ஃபைட் பண்ணிட்டு, அதாவது நார்மலாக யூஷுவலாக பண்ணுற மாதிரி வந்து பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தாலே போதுமானது. ஏன்னா இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காப்புல, 31% வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. லாஸ்ட் வீக்லேயும் வந்து நாமினேஷனில் இருந்தார், அவர் தான் நம்பர் 1 இருந்தார், அதிகப்படியான வாக்குகளையும் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா தேவையில்லாமல் நான் ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அந்த ஆளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகிடுவார். பதட்டமாகிட்டார் அப்படின்னா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாப்புல. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். கப்பை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க வினோத்துக்கு, ஓகேங்களா. ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சால் போதுங்க மக்களே. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அன்வான்டான திங்ஸ் எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற ரெஸ்பெக்டையும் கீழே இறக்கிட்டு ஓட்டிங்ஸும் கீழே இறக்குற மாதிரி பண்ணிக்கூடாது. அதுக்கடுத்து தான் நம்ம கமருதீனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலாகவே அவருக்கு வந்து ஒரு 3-4 ஃபேஸ் வந்து இருக்குது, ஓகேவா. அன்னியன், ரெமோ, அதுக்கப்புறம் அம்பி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் கட்டு. அரோரா கூட இருக்கிற வரைக்கும் வந்து அம்பியாக வந்து இருந்தாப்புல. ஆனால் அரோரா கொஞ்சம் மோல்டு பண்ணி அவனை வந்து கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரக்குடான முகத்தை வந்து வெளியே காட்டுறாப்புல. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான முகம் வந்து காட்டப்பட்டது, ரொம்ப ரக்குடாக ரொம்ப மோசமாக அப்படி அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி வந்து இருந்தாப்புல. அப்புறம் இடையில் வந்து அம்பியாக மாறினார், இப்போ வந்து ரெமோவா மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னவாக இருந்தாலும் போதும்டா டே, உங்களுடைய காதல் கதைகள்லாம் போதும்டா, சும்மா மயக்க மறைச்சி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யார் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.